கர்த்தர் மேலுள்ளதாக இந்த வசனம் யோவான் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு பிரத்தமாக அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். கர்த்தர் மேலுள்ளதாக இந்த வசனத்தில் நான் பார்க்கும்போது ஒரு குருடனை பார்க்குறாங்க. குருடனாக இருக்கான். அப்போ அவரோட குருடன் கேட்குறாங்க, இது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? இவன் பிறகு குருடனாக பிறந்துட்டானே, இவன் 10 பேர் இருக்காங்கன்னா அவன் நல்லா இருக்கான். இந்த பிறக்கும்போது இவன் குருடனாக இருக்கான். அப்போ பாவத்தினால வியாதிகள் அநேக காரியங்கள் வருது. கர்த்தருடைய பிசாசின் கிரியைகள் நிறைய இடத்துல கர்த்தர் பாவத்தை மன்னிப்பார். சோபட்டு போயிருப்பான், வியாதி சுகம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல அப்போ இவன் யார் செய்த பாவம்? மொத்தத்தில் இவன் செஞ்சுக்கணும், இல்லை இவங்க அப்பா அம்மா செஞ்சுக்கணும். இது யார் செஞ்ச பாவம் அப்படின்னு கேட்கும்போது கதை சொல்வார், இவன் செஞ்ச பாவம் இல்லை, இவனை பெற்றோர் செய்த பாவம் இல்லை. அப்போ ஏன் பிறந்தானா? தேவனுடைய கிரியை வெளிப்படும் போட்டு கர்த்தர் பிறந்தாராம். கர்த்தருடைய கிரியை ஒருத்தர் வரணும் அப்படின்னு அவன்கிட்ட ஒரு ஒரு குறைகள் தேவைகள் வரணும். அவன் சிலவங்க பட்டினி ஆண்டவரே பசியாருன்னு கேட்டான்னா கர்த்தர் போஷிப்பார். அப்போ பசி வந்தால் தான் போஷிக்க முடியும். ஒரு ஒரு பள்ளத்தில் விழுந்திருக்காங்கன்னா என்னை காப்பாற்றுங்க, பள்ளத்தில் விழுந்தாலும் தூக்க முடியும். தேவனுடைய கிரியை அவன்கிட்ட வெளிப்படும் பொருட்டு அப்படின்னு சொல்கிறார். இந்த வேளையில் நம்ம விட்ட வியாதிகளும் வியாதிகள் இருக்கலாம், சில குறைகள் இருக்கலாம், கற்பத்துக்கு அணிக்காக கேட்டுட்டு இருக்கலாம், அநேக கருதி கேட்டுருக்கலாம். அது பாவமா அவனு கேட்டிருப்போம், யார் செய்த பாவம்னு. நம்ம பாவத்தை மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம வேலை பாவத்தை மன்னிப்பு கேட்டுருக்கணும். ஆனால் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது தேவன் கிரியை செய்ய நீங்கள் கர்த்தருக்குள் பிரியமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது தேவன் உங்கள் மகிமைப்படுவதற்கு எதுவாக அந்த காரியம் மாறும். எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் என்னையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக் எங்கே போயிடுது? தேவனா மகிமைக்கு ஆக அந்த காரியம் மாறுறதுக்கு எதாவது இருக்கும். இவங்க கற்பத்துக்கு அந்நியாக ஜீவிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கான ஒரு அதிசயம் பிள்ளை கொடுப்பாரு. வியாதியாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்குது, தேவன் கிரியை செய்யறதுக்கு எதுவாக, தேவன் இவங்க தொட்டார், இவங்க சுகப்படுத்தாருன்னு எல்லா ஜனங்களும் சொல்லுறதுக்கு எதுவாக மாறிடும். ஒரு காலதாமம் வரும்போது, ஒரு இது வரும்போது அப்படி உதாக இருக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய போகும்போது அது உங்களை நீங்கள் மட்டும் சொல்ல மாட்டீங்க, உங்களை அறிஞ்சவங்க அறியாதவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவங்கள தேவன் இவங்கள தேவன் தான் இந்த காரியத்தை ஜெயம் கொடுத்தார், இவங்களோடு கர்த்தர் இருக்கிறார், இவங்க கர்த்தரோடு இருக்காங்க சாட்சியோடு கொடுப்பார். அந்த சாட்சிக்கு இது தேவன் பயன்படுத்துவார். நீங்கள் அர்ப்பணிப்போம், இந்த பூமியில் தேவன் சாட்சியோடு வாழ்க்கை பல்லவத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிக்கும் தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.